கோஸ்ட் பஸ்டர் ப்ரோசன் எம்பையர் 2024ல தமிழ் டப்புல வெளிவந்த ஒரு காமெடி ஃபேண்டசிக் மூவி. டேவிட் கரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. பால்ரோஸ் மைக்கேல் மற்றும் பல இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். நியூயார்க் சிட்டில கோஸ்ட் எல்லாம் சூழ்ந்துக்குது. எப்படியா நியூயார்க் சிட்டியை அழிக்கணும்னு சொல்லிட்டு கோஸ்ட் எல்லாம் பயங்கரமா பிளான் பண்ணுது. இதனை ஒரு குட்டி பசங்க இந்த கோஸ்ட் பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணி ஒரு பால் மாதிரி இருக்கிற ஒரு இதுல சேகரிச்சு வச்சுக்கிறாங்க. இப்போ இதனை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ டீம் எப்படி தடுக்கிறாங்க, இறுதியில கோஸ்ட் எல்லாம் அடிச்சு இறக்குனாங்களா இல்லையா, இறுதியில என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே படத்துடைய காமெடி தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு காமெடி ஸ்கிரிப்ட்ல கொடுத்துருக்காங்க. அது செகண்ட் ஹாஃப்லாம் படம் படு ஸ்பீடா இருக்கு. அந்த சின்ன பசங்க அந்த கோஸ்ட்லாம் முடிச்சு அந்த பால் திணிக்கிறது அப்படின்ட்டு செம்ம சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட்ல கொடுத்துருக்காங்க. விஎஃப்எக்ஸ் காட்சியெல்லாம் அல்டிமேட்டா இருக்கு, தரமா இருக்கு. என்னடா அது நிஜத்துல நடக்கிற மாதிரியே இருக்கு. அந்த கோஸ்ட் காமிக்கிறது, இவங்க போய் அந்த பால்குள்ள அந்த கோஸ்ட் அடைக்கிறது, இப்படி எல்லா சீன்ஸுமே தரமா எடுத்திருக்காங்க. பியூஜி மியூசிக் செமையா இருக்கு. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. படத்தை நடிச்சு எல்லாமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த குட்டி பசங்க அந்த கோஸ்ட் நடிக்கிறது இப்படி எல்லாரும் வந்து செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் யாரும் எதிர்பார்க்க வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவும் நம்ம என்கேஜாக வச்சிருக்காங்க. எந்த இடத்துமே போர் அடிக்கல. காமெடி நல்லா கிளிக்கா இருக்கு. அந்த படத்தோடைய மைனஸ்னாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த அளவுக்கு படம் இல்லை. படம் பார்க்கும்போது என்னடா இது பொருளையும் பேசிட்டே இருக்கிறாங்களா, எதையுமே காணுமே அப்படிங்கிறத இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம கடத்திட்டோம்னா செகண்ட் ஹாஃப் படம் ஸ்பீடாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லும் கொஞ்சம் பொறுமையை வேணும். ஏன்னா நம்ம பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க. இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். படத்தில் அனிமேஷன்ஸ் எதுவுமே இல்லை. முதல்ல படம் சூப்பராக சும்மா இருக்குன்னா இந்த படம் ஒன் டைம் வச்சுக்கணும் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ செஞ்சு உங்களிடம் உங்களுக்கு பாருங்க.